காளிதாஸ் எங்க இருக்கான்? காளிதாஸ் எங்க இருக்கான்னு கேக்குறல. இந்த தண்ணி குடி. சார். கௌரி, நீ பதில் சொல்லாத கேள்விகள் இன்னும் நிறைய எங்ககிட்ட இருக்கு. மறுபடியும் கூப்பிடுவேன். அப்ப நீ கண்டிப்பா வந்தாகணும். காளிதாஸ் எங்க இருக்கான்? காளிதாஸ் எங்க இருக்கான்னு கேக்குறல. ஏறிகர அக்கா ஒரு டீ தாங்க. இந்தாம்மா. அனாத ஆசிரமத்துக்கு தேவையான காய்கறிகள், மளிகை சாமான்லாம் காளிதாஸ் அவனுடைய வேன்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவான். அந்த வேன் அவனோடதா? ஆமா, அது அவனுடைய சொந்த வண்டி தான். அங்க வச்சுதான் அவன் கௌரியை சந்திச்சாங்கிறதும் காதலிச்சாங்கிறதும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மிச்சத்தை சொல்லு. இந்த எஸ்டேட் முதலாளி சேனாதிபதிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கமோ? அது சார், நெருக்கம்னு சொன்னா இந்த எஸ்டேட் முதலாளி அப்பா காலத்துல இருந்தே அவங்க கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்துக்கிட்டது எங்க குடும்பத்து ஆளுங்க தான். எங்க அப்பா இருந்தப்ப எஸ்டேட் கணக்கு வழக்கு எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. இப்ப எல்லாம் என் பொறுப்புல தான் இருக்கு. பார்க்குறீங்களா? ராகுல, இன்னைக்கு என்னடா சிக்கிச்சு? இன்னைக்கு எதுவுமே சிக்கல. வெறும் 2 முயலும் ஒரு பண்ணி மட்டும் தான் கிடைச்சது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஏண்டா நான் தமிழ்ல தானே பேசுறேன், அது கூட உனக்கு புரியல? வாடா.
சார் என் வீட்டோட விஷயம். அதெல்லாம் ஏன் பஞ்சாயத்துல நடக்கவே நடக்காது. தம்பி என் வில்லேஜ்லயே அதெல்லாம் நடக்காது. சார் 1.5 சென்ட் இடம் சார், ஏதாவது பண்ணுங்க சார். ஒரு தடவை சொன்னா புரியாது. என் பஞ்சாயத்துல அதெல்லாம் நடக்காது. சார் உங்க வில்லேஜ்ல அப்படி நடக்குதோ என்னவோ. கண்டிப்பா நடக்காது. இது நீங்க நினைச்சா முடியும், கொஞ்சம் இந்த பாருங்க. பாரு, நாங்க தான் தெளிவா சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது. நாங்க ஒண்ணு அந்த மாதிரி ஆளு இல்ல. புரியுதா? கிளம்பு. வாங்க. இதோ இருக்கார் பாருங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. போன விஷயம் என்னாச்சு? நம்ம இடத்தோட டாக்குமெண்ட் பிரகாரம் ஃபாரஸ்டோட கொஞ்சம் இடத்தை ஆக்குபை பண்ணிருக்குன்னு வில்லேஜ் ஆபீசர் சொல்றாரு. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? நம்ம அதையும் பிடிக்கிடலாம். பூடிங்கிடலாம். காட்டு பொண்ணுங்க கூட திரும்பி பார்க்காத இடம் அது. நாம அதை மொத்தமா சுரண்டிடலாம். ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். சுதாகரா ஐயா. நாளைக்கே நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் வேலையை ஆரம்பிச்சிடணும். சரிங்க. அது என்னன்னு பாத்து. சரிங்க. முதலாளி அம்மா, ஊர்ல இருந்து வந்துட்டு போல வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கும் முதலாளிக்கும் சேர்த்து செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் எல்லாம் செஞ்சுட்டேன். இந்தாங்க, இது வேளாங்கண்ணில பூஜை பண்ணி கொண்டு வந்தது. அதுக்கு என்ன செலவாச்சுன்னு சொல்லு, நான் தந்துடுறேன். என்ன? ஐயோ, இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்க. இந்த ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்தாங்க. ஏய், போட்டோ எடுக்கும்போது கேமரா மறைச்சு நிக்கூடன்னு தெரியாது. போடா அந்த பக்கம். வாங்கிட்டீங்களா? அப்படி போங்க. நீங்க போங்க. இந்தாமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ராகுல், நீ கூட சின்னவன்பா. வெக்கப்படாத, வந்து குடு கூடு தம்பி. கூடு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், புது போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் 16ஆம் தேதி ஓபனிங் வச்சிருக்கு. அன்னைக்கு மறந்துடாம சாயங்காலம் 4 மணிக்கு. சார் அன்னைக்கு கொஞ்சம் மறந்துடாம வந்துருங்க. சார் மந்திரியும் வரேன்ட்டாரு. மந்திரியா? சரிங்க சார். சரி, அதெல்லாம் வந்துருவாரு. நீ துணி வாங்கிக்கலையா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேற எதுக்கு வந்த? நான் முதலாளிய பார்த்து ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். என்ன விஷயம்? ஏய், என்ன பிரச்சனைங்க? இவளுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா முதலாளி? என்ன என்னடி? மழை பெஞ்சு வீட்டு கூரையெல்லாம் போயிடுச்சியா? புதுசா கூரை போடுறதுக்கு முதலாளியா எதை செய்யணும்? நான் செய்யறேன். உனக்கு நான் நல்லாவே செய்யறேன். பண்ணிடலாமா கிச்சா? பண்ணிடலாம். நீ டீ சாப்பிட மாட்டியா? இந்த நேரத்துல நான் டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல. சரி, நடந்தது சொல்லு. உண்மையை சொல்லணும்னா, அனாதை குழந்தைங்களை பார்க்க வந்த இன்னொரு அனாதை தான் கௌரி. அப்புறம் நீலகிரியில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிலச்சரிவு வந்துச்சுல்ல, அதுல தான் அவளோட குடும்பமும் வீடும் மண்ணோடு மண்ணாயிடுச்சு. அன்னைக்கு அவ அதிர்ஷ்டவசமா வெளியே போனதுனால தான் தப்பிச்சா. அனாதை ஆசிரமத்துல அவ பசங்களெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அதுலயும் முக்கியமா அந்த ஸ்ரீதேவிய. கௌரிக்கு அவ மக மாதிரி இருந்தா. ஸ்ரீதேவிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணது எங்க கௌரி தான். ஸ்ரீதேவியும் அவளை அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தா. ஸ்ரீகுட்டி, நீ 10வது படிக்கிறேன்றத மறந்துடாத. நீ நல்லா படிச்சு முடிச்சாதான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்ப அந்த சேனாதிபதி தான் அநாத ஆசிரமத்துக்கு இடமும் கொடுத்து அதை நிர்வாகமும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நல்ல மனுஷன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி இல்லை சார். உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சேனாதிபதி ஐயா எப்போவாவது தான் அந்த இடத்துக்கு போவார். அவர் அங்கே போயிட்டாருன்னா ஓனாய்க்கு இற கிடைச்ச மாதிரி தான். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நமக்கு சந்தோஷமான நாளா இருக்க போகுது. முதலாளி நம்ம எல்லாருக்கும் இனிப்பு தர போறாரு. எதையும் மறந்துட்டேன். இதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடு. சரி, எல்லாருக்கும் கொடுங்க. வா வா, வெக்கப்படாத, வா. வா. வெக்கப்படாத ஸ்ரீதேவி. காட்டு. அவ இப்பதான் ஆசிரமத்துல சேர்ந்தா. நீலகிரி நிலச்சரிவுல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸ்வீட் கேர்ள். வாங்க 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 எல்லாரும் வெக்கப்படாம வந்து வாங்க. இந்த அப்படி இந்த
அட ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோமா. இன்னைக்கு முதலாளி அம்மாவோட பிறந்த நாள் இல்ல. ரொம்ப நாளாவே இவ சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா பேர்ல ஒரு பிரேயர் பண்ணணும்னு இப்பதான் அதுக்கு நேரம் கிடைச்சது. அதுக்கு என்ன செலவாச்சுன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா தந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் எதுக்கு? தேவையில்ல. இந்தா. இது என்ன லட்டா? ஆ, சரி வாங்க நாம உள்ள போலாம். அடியே மொத்த லட்டி நீயே சாப்பிட்றதா, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வை. சுகர் இருக்கிறது பத்தாதா? ஏற்பட வேண்டாம். அதெல்லாம் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணிடலாம். நான் ஐயா கிட்ட பேசுறேன். அப்புறம் நான் கிளம்புறேன் என்ன? கேளடி. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உதவி வேணும்னா சுதாகர் கிட்ட கேளுங்க. சரிங்க செஞ்சிடறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பிரசிடென்ட் இவன் திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல. ஆமாமா திமிர் பிடிச்சவன் தான். நீங்க வாங்கய்யா, பாத்து இருங்க. போலாம். சுருக்கமா சொல்லணும்னா சேனாதிபதி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு போல. அப்படியே சொல்லலாம். ஆனா அந்த காளிதாசுக்கு தான் எங்க முதலாளியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தண்ணியோட அந்த பக்கமா இருந்து இப்படி இடது பக்கம். புடியா நல்லா புடியா. யோ சீக்கிரம் வாயா. இங்க இருந்து ஒரு 2 மீட்டர் வடக்க தள்ளி. சார் இங்க என்ன சார் நடக்குது? சர்வே அது இல்ல, இங்க என்ன அளந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். சர்வே தான். இங்க பாரு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சேனாதிபதியா தருவாரு. இங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்லாம் வரப்போகுது. அதனால நம்ம முதலாளி சொல்ற இடத்துல கையெழுத்து மட்டும் போட்டா போதும். அப்படியெல்லாம் யாரும் இங்க கையெழுத்து போட மாட்டாங்க. காளி இதுல நீ தலையிடாத. யோ நான் தலையிடுவையா. இந்த அப்பாவிகளை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுக்கும். அந்த சேனாதிபதி எப்பவும் கவர்மெண்ட் ஆக முடியாதுன்னு போய் சொல்லு. இங்க என்னையா பண்ற ஆபீசர்? சர்வே. நீங்க ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். இதெல்லாம் கேட்க நீ யாரா? வேற யாருக்காவது வேணுமாடா? வேண்டாம். அண்ணன் சொல்றதுதான் சரி. எங்களுக்கு தேவையானதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். சித்ரா, நீ கூற மாத்த கேட்டல பணம் அத முதலாளி தரேன்னுட்டாரு. எனக்கு அப்படிப்பட்ட கூரையே வேண்டாம். வேட்டியெல்லாம் இலவசமா கொடுக்கறது சரிதான். ஆனா அந்த ஆள் நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற ஏழை பழங்க கஷ்டப்படும் போது உதவுறதுக்கு இவர் மட்டும்தானே இருக்காரு காளிதாஸ். ஏழைங்களா நீங்கள எந்த காலத்துல இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். காளியண்ணே, சேனாதிபதி ஒரு மாதிரியான ஆளுதான். நாம எதுக்கு இப்ப அந்த ஆளை பத்தி பேசணும்? அவரோட திருப்திக்கு இதெல்லாம் செய்யறாரு. ஜனங்களுக்கு பிரயோஜனம் ஆமா இருக்குல்ல? பிரயோஜனம். இன்னொன்னு ஊத்தியா? அட சரக்கு ஊத்தியா? சார் அந்த லேடி கிளம்பிட்டா சார். ஓகே, நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே சார். உங்க 2 பேரையும் நான் திரும்பவும் கூப்பிடுவேன். இன்னும் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. என்ன குருக்களே, விடிய விடிய வெளுத்து வாங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா வெளுத்துட்டாங்க, அப்படி வாசிச்சாங்க. அடினா இப்படி இருக்கணும். நீ போய் சாமி கும்பிட்டுட்டு நான் வண்டியை விட்டு வரேன். ஸ்ரீதேவி இங்க எங்கேயும் இல்லையே.
அங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் பாரு. இல்ல. இல்ல யாருக்கிட்டயாவது கேளு. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். நீ வந்து வண்டியில ஏறு. இந்த வரேன். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி எங்க இருக்க? ஸ்ரீதேவி, மை ஸ்வீட் குட்டி, வா வா கிட்ட வா. ஏய், என்ன பாக்குற? பக்கத்துல வா. வாடி, வா. இல்ல வேண்டாம். ஏய், வாடி. என்ன விடுங்க. அமைதியா இரு. ஒண்ணு இல்லம்மா. ஏய், யாரடி தலைவர? ஏய், என்ன விடுங்க. விடுங்க. சொன்னா கேளு. டேய். ஏய், விடுங்க. ஏய், விடு. விடு அவளை. விடுன்னு சொல்றேன். விடு. ஏய். 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 விடு அவளை. விடுங்கறல. ஏய். விடு. அல்வி. விடுங்க. விடுங்க சீக்கிரம் வாங்க. அப்புறம் நான் திரும்ப கூப்பிடுறேன். சீக்கிரம் வண்டியில ஏறுமா. சீக்கிரம். தம்பி, எவ்வளவு நேரடி கதவு புட்டுவ? நல்லா பூட்டி இருக்க நானும் பார்க்க வேணாமா? இதோ வந்துட்டாங்க பாரு. ஆ. நல்ல ஆளுப்பா நீ. ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன காளிதாசி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது வந்து கிச்சா, அந்த சேனாதிபதி இருக்கால, அவன் ஸ்ரீதேவி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா. அப்ப கௌரி குத்து விளக்கு எடுத்து அவன் தலையில அடிச்சிருக்கா. இப்ப அவன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். என்ன சொல்ற? இறந்துட்டான்னு தான் இவள உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு தான் வந்தா. யாருக்கு இவ இங்க இருக்கிறது தெரிய வேண்டாம். இத பாரு ஸ்ரீதேவி, கௌரி என்னதான் நடந்துச்சு? ஒருவேளை போலீஸ் விசாரிச்சு வந்தாங்கன்னா அக்கா இதை செஞ்சாங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னா போதும். பாத்துக்கோ கிச்சா. சரிப்பா. வா. அக்கா, என்ன பண்றது? அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். போ. அழாத அழாத. பொண்ணு சரியாடா.
நாம இப்ப எங்கெங்க போறது, என்னங்க பண்றது? அதில் நான் பார்த்துக்கிறேன். ஒரு இடம் இருக்கு, நீ கவலைப்படாத. நமக்கு அந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். அந்த ஆள் அன்னைக்கு நைட்டு கோயில வந்து என்ன பார்த்து சொன்னான். காளிதாஸ் அப்பதான் ஆர்பனேஜ்ல இருந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். ஆமாம் சார். அப்ப ராத்திரி எத்தனை மணி இருக்கும்? அப்போது ஒரு 7-7:30 மணி இருக்கும் சார். கருப்பு கலர் ஆம்னியில் கௌரியும் காளியும் போகிறத நான் பார்த்தேன் சார். காளிதாஸ் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்ப கௌரி? அதுவும் தெரியாதுங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. நீ எங்க வேலை பாக்குற? இங்க பக்கத்துல இருக்க எஸ்டேட்ல. உள்ள யாரும் இல்லை சார். அவங்க 2 பேரும் எங்கேயா பாத்தீங்கன்னா உடனே ஸ்டேஷன் வந்து சொல்லணும், சரியா? எனக்கு தெரியாது சொல்றேன்ல. காளிதாஸ் எங்க? எனக்கு தெரியாதுங்கய்யா. இங்க பாரு கிச்சா, அவன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லலங்கய்யா. எனக்கு தெரியாதுங்க. ஐயோ சொல்றேன். பொழுது விடியறதுக்குள்ள அவன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய், இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. ஏய், வண்டியறா. என்னங்க? காளிதாஸ்க்கு உதவி செய்யாம அப்படியே விட்டுருவனா என்ன? அப்படி என்ன காளிதாஸுக்கும் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கம்னு சொல்றீங்களா? அவனும் நானும் டிரைவிங் ஸ்கூல்ல ஒன்னா டிரைவிங் கத்துக்கிட்டவங்க. அவ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் முழுக்க என் கூட தான் இருந்தான். என்னோட பையன் கல்ஃபுக்கு போறதுக்கு முதல் நாள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அதுல ஒருத்தர் செத்து போயிட்டான். என் பையனுக்கு பார்த்தா லைசன்ஸ் இல்லை. அன்னைக்கு காளிதாஸ் பட்ட பழைய ஏத்துக்கலனா என் பையன் கல்ஃபுக்கு போயிருக்க மாட்டான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயத்துக்கு வாங்க. இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி தெருநாடகம் எல்லாம் பண்ணுவீங்க போல. ஆமா சார், பண்ணுவோம். என்ன சொன்ன? அது கவர்மெண்ட் பத்தி மட்டும் இல்ல, சமுதாயத்தை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஒண்ணு இல்லாம ஆரம்பிச்ச வாழ்க்கை சார் எங்களோடது. இது வரைக்கும் வந்துட்டோம்ல. இப்ப நாடகம் போட்டதுக்காக என்ன பண்ண நினைச்சாலும் அதை நான் ஏத்துக்க தயார் தான். எங்கே என்னவள், என் மனதில் பூத்த பூ அவள், எங்கே அவள்? அருகில் வராதே பட்டினத்தானே, உன் பிம்பத்தில் மயங்கும் பெண்ணல்ல நானே. எதையும் செய்பவள், என்னிடம் நெருங்க முயற்சி செய்தால் குத்திக் கொள்ளுவேன் நானே, உன்னை குத்திக் கொள்ளுவேன் நானே. பட்டணத்தாரே பட்டணத்தாரே, தாங்கள் தேடுவதாரை, தாங்கள் தேடுவதாரை. என் மல்லியை பார்த்தீர்களா நீங்கள்? எந்த மல்லியை? காட்டு மல்லியா, வீட்டு மல்லியா, அடுக்கு மல்லியா, இல்ல குண்டு மல்லியா, யாரும் பார்க்காத வாடா மல்லியா? அதேதான்
அந்த வாடாமல்லி தான் எனக்கு வாடாம வேணும். ஓஹோ, வாருங்கள் வாருங்கள், பல்லக்கில் ஏறுங்கள், அமருங்கள் அமருங்கள், நாங்கள் அவளிடம் அழைத்து செல்கிறோம். தோம் தை தோம் தை தோம் தை தோம் தை. ஐயோ 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 ஐயோ, பெண்ணுடைய உடல் அழகை பார்க்க போன பட்டினத்தார் உடை அவிழ்ந்து விட்டதே, உடை அவிழ்ந்து விட்டதே, ஏலும் உடைந்ததே, முதுகு உடைந்ததே. நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்க. தெரிஞ்சே ஒரு கொலை குற்றவாளியை காப்பாத்திருக்கல. அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல பதுக்கி வச்சு ஆட்டம் காட்டியிருக்க இல்ல? இது கேஸே வேற. அதனால சொல்லு, அப்புறம் என்னாச்சு? காளிதாசையும் கௌரியும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாளே நான் தென்காசிக்கு கிளம்பிட்டேன். தென்காசி கன்னியாகுமரி ரூட்ல என் லாரி டெப்போலையே காளிதாசுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தேன். அவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு. சரியா, அதுக்கு டேட் பண்ண வேண்டாமா? ஐயா ஒரு பிரச்சனை. என்ன? நம்ம வண்டி எல்லாத்தையும் செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருக்காங்களா? செக்கிங்க எங்கடா? கேரளா பார்டர்ல. காளிதாஸ் தான் எனக்கு ஃபோன் பண்ணா. நீ வண்டி எடு. ஐயா வண்டி எடுன்னு. சரி. கொஞ்சம் சீக்கிரம் போயேன். சரியா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நீ எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கிறதா நல்லது. அது கௌரியும் குழந்தையும். அதுக்கும் நான் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன். பத்திரக்கோட்டையில எனக்கு ஒரு சின்ன வீடும் தோட்டமும் இருக்கு. லீலா இருக்கும்போது அதை அவ பேர்ல வாங்கி வச்சிருந்தேன். அந்த இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அதுல தமனா அங்க குழந்தையோட இவ மட்டும் எப்படி? அங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் இருக்காரு. அவர் பழைய பட்டாளத்தாளு. அந்த ஆளோட கயிறு ஃபேக்டரியில கௌரிக்கு ஒரு வேலையை வாங்கிடலாம். என்னம்மா? இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணு இல்ல. வா கிளம்பலாம். தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்க. நீ போ. ஹலோ, ஸ்ரீதர் தானே? நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கையா. லேட் ஆனாலும் அங்க கரையிலேயே இருக்கணும். போட்டு ரெடியா வச்சுக்க சொல்லி. ஏய் சைமனே. ஐயா யாரையாவது கூப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க சொல்ல. என்ன? உள்ள போங்க. உள்ள போடாமா? போடா. கௌரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யார் கேட்டாலும் வீட்டுக்காரர் பாம்பேல இருக்காருன்னு சொல்லணும். அந்த ஃபேக்டரி ஓனர்கிட்டே அப்படிதான் சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாத. வா நம்ம கிளம்பலாம். கௌரி,
வருத்தப்படாத. தாமண்ண சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் பணம் இருக்கிறது தான் நல்லது. இதா உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னு தாமண்ண கிட்ட கேளு. சரி, நான் வரேன். அன்னைக்கு அங்கிருந்து நான் கிளம்பின வந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு காளிதாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரெட்டை ஏரிக்கு தென்கிழக்குல தேங்காய் தோப்புல தான் நீங்க சொன்ன இந்த இடம் இருக்கு. விவசாய பூமி தான். சர்வே நம்பர் 24/117 பிரகாரம் மாதவன் ஐயரோட பொண்ணும் தாமோதரன் ஐயர் பொண்டாட்டியுமான லீலா 57 வயசு. டாக்குமெண்ட்ல இருக்கிற கைரேகைப்படி லீலாவோட பேர்ல தான் நீங்க சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி. நீங்க சொன்ன இந்த பேர்ல எந்த குழப்பமும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்த பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. கண்டிப்பா தரேன். வணக்கம் சார். ஏய், அப்படி ஓரமா போய் நில்றா. ஃபிகர் நல்லா இருக்கே. சும்மா நவுத்தி வச்சேன், அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். ஜனார்தன் நீங்க தானே? ஆமாம் சார். அப்ப இந்த பட்டாளங்கிறது யாரு? அதுவும் நான் தான் சார். நான் பட்டாளத்தில் இருந்ததுனால ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன பட்டாளத்தான்னு கூப்பிடுவாங்க. பட்டாளத்துல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டேன். இங்க தானே விசாலாட்சி வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. மிஸ்டர் பட்டாளம், சார் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ஓகே. இந்த கௌரியும் சணல் ஃபேக்டரியில எத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா? கௌரி என்னோட கயிறு. ஹலோ, 4 மாசம் வருஷம் அதெல்லாம் இங்க கிளியரா சொல்லணும். அப்படி கேட்டா என்னத்த சொல்றது? அவ்வளோ கிளியரா என்னால சொல்ல முடியாது சார். கௌரிக்கு என்னோட கயிறு ஃபேக்டரியில வேலை கொடுக்கணும்னு தாமு அண்ணன் கால் பண்ணி சொன்னாரு. அது நான் பட்டாளத்துல இருந்து ரிட்டையர் ஆகாத காலம். அது மட்டும் இல்லாம என்னோட கயிறு ஃபேக்டரியை இன்னொரு ஆள் நடத்துறது எனக்கு பிடிக்காது. என் தம்பி சாரங்கனுக்கு ஒரு டெய்லரிங் ஸ்கூல் இருந்தது. கௌரி முதல்ல அங்கதான் வேலைக்கு போனான். அப்புறம் சாரங்க அதை ஒழுங்கா கவனிக்காததால இழுத்து மூடிட்டான். பட்டாளத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கயர் ஃபேக்டரியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். கௌரிக்கு அங்க ஒரு வேலையும் போட்டு கொடுத்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடி மாசம், கரெக்ட் அந்த மாசம் தான் நினைக்கிறேன். ஏண்டி கோமலா, உன்னோட லோன் விஷயம் என்னாச்சு? பேங்க்காரங்க என்ன சொன்னாங்க? லோனா? அதெல்லாம் சும்மா கண் தொடப்புக்கு தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்கறானுங்க. லோன் கேட்டு போறப்போ அந்த பேப்பர் இல்ல இந்த பேப்பர் இல்லன்னு அலைய விடுவானுங்க. அதை சரி பண்ணி கொடுத்தா எங்க இருந்தா இன்னொரு பிரச்சனை தேடுவானுங்கன்னு தெரியல. அழுத்து போச்சு. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் எவண்டி லோன் தரான்? பிளைட் கம்பெனிக்காரங்களுக்கும் பொய் சொல்றவங்களுக்கு தான் லோன் அள்ளி அள்ளி தருவாங்க. சரியா சொன்னீங்க. 4-5 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன். எவனோ ஒருத்தன் 3000 கோடி வாங்கிக்கிட்டு நாட்டை விட்டு ஓடிட்டானா. தேச துரோகி. அக்கா, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏதாவது பாட்டு பாட சொன்னா அமைதியா உட்காந்துக்குவா.
செல்லக்குட்டி பாட்டிக்காக ஒரு பாட்டு பாடு. பாட்டி கேக்குறேன்ல. பச்சை மரம் ஒன்று பிச்சை கிளி நெண்டு. இந்தாங்க. கௌரி பொண்ணு எங்க? சரசக்கா கிட்ட விட்டுருக்கேன். எங்க? ஆஹா, உன் வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல ஏரிக்கரை கிட்ட தாங்க. சரி சரி. இன்னையில இருந்து நீ ராட்டினம் சுத்த கத்துக்க. நாங்க பண்ற மாதிரி பார்த்து செஞ்சா போதும். அப்புறம் இந்த மாதிரி சட்டையெல்லாம் நாள்ல இருந்து போட்டு வராத. சரிக்கா. மெதுவா சுத்தினா போதும். டேய் இந்த லடாக்குன்னு சொல்றாங்களே அது என்னன்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு லட்டு தான் தெரியும். டேய் அது இடுக்குடா, மலை இடுக்கு. உடம்பே உறைஞ்சு போற அளவுக்கு குளிரும். அங்க நின்னுகிட்டு தான் நான் மரணத்தை நேருக்கு நேரப்பா. இவர் அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்குல போட்டு தாக்கி இருக்கலாம். நம்மளாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். ஒரு நாள் ராத்திரி நேரத்துல நான் என்னோட செட்டப்ப பாத்துட்டு வர வழியில அங்கேயும் உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கா? டேய் நீ என்ன பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்பவே நான் இவ்வளவு அழகா இருக்கேன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பேன்னு யோசி. நல்லா யோசிச்சு பாருடா. அப்புறம் என் கூட இருந்த பட்டாளத்துக்காரங்களா என்ன வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ராஜ் கபூர்னு கூப்பிடுவாங்க. வாழ்க்கைய ரொம்ப நல்லா அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? வனஜா நல்லா சாப்பிட்டியாமா? நைட்டில நச்சுன்னு இருக்கா. மீதி கதைய நாம சரக்கடிக்கும் போது உனக்கு விவரமா சொல்றேன். கௌரி புது பொண்ணுங்கய்யா. ஆமா உன் வீட்டுக்காரர் பாம்பேல இருக்காருல்ல? அங்க என்ன வேலை பாக்குறாரு? துணி மில்லுல. அப்போ பாந்திரால தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கும் எனக்கு அத்துப்படி தெரியுமா? மாமா இந்த கிளிகளை போய் எடுத்துக்குவா. குழந்தைய பயமுறுத்திட்டீங்க பாருங்க. இந்தாமா. டேய் வேடிக்கை பார்க்காம வேலையை பாருங்கடா. அந்த ஆள் மாமா இல்ல, உனக்கு தாத்தா. சுரேஷ் வந்துட்டயா? தாத்தா அவன் சரியான மானம் கட்டவன். நீங்க ராணுவத்துல மேஜரா ஐயோ இருக்கீங்களா? இல்ல சார். சோல்ஜரா? அதுக்கும் கீழே சார். சார் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். நான் பாங்கோடு மிலிட்டரி கேம்ப்ல குக்கா இருந்தேன் சார். ஒரு நாள் கேம்புக்கு முன்னாடி அதிரசம், கொழக்கட்டை, நெய் முறுக்கெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன் சார். அதை சாப்பிட்டுட்டு ஒரு சுபேதார் என்ன கூட்டிட்டு போய் மேஜர் வீட்டுல குக்கா சேர்த்துட்டார் சார். பட்டாளா சார் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். சரி. இவரோட எடுபடி ஒருத்தன் வெளியே இருக்கிறான் போல. சுரேஷ். அவனை கூப்பிடுங்க. எஸ் சார். நீங்க கம்யூனிஸ்ட் ஆளா? ஐயோ இல்ல சார். அவனொன்னா ஆயிட்டா போச்சு. யோ சார் கூப்பிடுறாரு. உள்ள வா. சரிங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அந்த பக்கமா போய் நில்றா. சரி. என்ன கும்பிட்டது போதும். நீதான் சுரேஷா? ஆமா நான் தான் மேடம். எத்தனை நாளா இவர் உனக்கு தெரியும்டா? உனக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? நான் 5 வருஷமாவே இவர் கூட தான் இருந்துகிட்டு இருக்கேன். கிளியரா சொல்லணும்னா நிழல் மாதிரி. ஐயா எங்க போனாலும் நான் அவர் கூடவே இருப்பேன். இவர் அவர் குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அவர் மனைவி சும்மா உள்ளங்கையில வச்சு தாங்குவாருன்னா பாருங்களேன். என்ன அந்த விமலா டீச்சர் விஷயம் மட்டும்தான் நான் பலமுறை இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஆம்பளை இல்லாத வீடு, ஊருக்காரங்க கண்ணுக்கு அதெல்லாம் வச்சு பேசுவாங்கன்னு. அப்ப மட்டும் மண்டைய ஆட்டிட்டு திரும்ப போயிடுவாரு. டேய் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம்ல. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லி என்ன மம்பள மாட்டி விடுற? இவங்க அத பத்தி கேட்கலையா? அவனை சொல்ல விடு. நீ சொல்ற. அப்புறம் வனஜாக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பாதீங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவ அண்ணனுக்கு வந்து இவரை போட்டு குமுறுனப்போ நான் தான் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். வனஜா, விமலா, விசாலாட்சி எல்லாம் வீலியே ஆரம்பிக்குது. அது வந்து வி ஃபார் விக்டரி இல்லையா? அதனால தான் சார். ஐயாக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பிந்து, சிந்து, ராணி, ஐயாக்கு எதுவும் இருந்தாலும் ஓகே. வெளிய வட வச்சுக்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. முஞ்சிய பத்தியா? கிடைச்ச தகவல் எல்லாம் உண்மைதானா? மேஜர் ஜனார்தன் நீங்க கிளம்பலாம் சார். மறுபடியும் கூப்பிடுவேன். கூப்பிடுறப்பெல்லாம் வந்துடுறேன் சார். பட்டுமா சார்? நான் இது உங்க பேப்பர்ல வந்த நியூஸ் தான். பரோல்ல வெளில போயிட்டு திரும்ப வராதவங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தீங்கல்ல. நான் இப்ப கேட்க வந்தது இதோ இந்த காளிதாசை பத்தி தான். சார் 90% குற்றவாளிங்க பரோல் முடிகிற அன்னைக்கு திரும்பி ஜெயிலுக்கு வர்றது தான் வழக்கம்.
சிலருக்கு ஜெயிலுக்கு திரும்ப வர பிடிக்காது, ஒரு சிலர் தப்பிச்சும் ஓடுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. காளிதாஸை பற்றி விசாரிக்கும் போது அவர் கொலை பண்ணது பத்திரக்கோட்டில் இருந்த ஒரு பண்ணையார. அந்த பழியை தீர்த்துக்க அந்தோட பையனும் மற்றவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் அன்அஃபிஷியலாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் கண்டுபிடிச்ச விஷயங்கள். எனக்கு இந்த காளிதாஸோட விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அதை பற்றி விசாரிக்கும் போது தான் அந்த ஆளுக்காக பரோல் முயற்சி பண்ணது ராமானுஜம் அசோசியேட்ஸ்னு தெரிய வந்தது. அவங்கள பற்றி தெரியல உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம நாட்டில் இருக்கிற கீழ் கோர்ட்டு வர எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான் ராமானுஜம் அசோசியேட்ஸ். காளிதாஸோட பரோலுக்கு அப்ளை பண்ணது வித்யாதரன் ராமானுஜம் தான். அதை உண்மையிலே ஒரு மோசமான விஷயமா தான் நான் நினைச்சேன். அது ஒரு ஜேர்னலிஸ்டோட கியூரியாசிட்டி. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது ராகுல் சேனாதிபதியும் சங்கரும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாமே என்னோட அனுமானங்கள் தான். எது எப்படியோ காளிதாஸ் தற்கொலை பண்ணிக்கவே இல்லை, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இங்க கைது போடு. சரி சரி. ரொம்ப நன்றி சார். தென்காசிக்கு போகிற வழியில் காலையில் எதேச்சியா ஒரு பேப்பரை படித்தேன். சின்னதாக ஒரு செய்தியும் அதில் காளி ஃபோட்டோவும் இருந்தது. பரோலில் வெளிவந்த குற்றவாளியோட சடலம் ரயில்வே ட்ராக்ல இருந்துதான் போட்டிருந்தது. நான் உடனே அதை விசாரிச்சு போனேன். ஆனால் நான் போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அவனுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி அவனுக்கு வேற யாரும் இல்லைல்ல. கௌரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாமா. அவன் என்னோட கூட பிறந்த பொறுப்பு மாதிரி. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி எனக்கு தகவல் கொடு. யாரும் இல்லைங்கிற நினைப்பே உனக்கு சுத்தமா வரக்கூடாது. இந்த சின்ன குழந்தையோட இந்த உலகத்துல நீ தனியா தான் வாழ்ந்தாகணும். நீ விதவைங்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். காலம் எல்லாருக்கும் எப்போது ஒரு தடவை கண்டிப்பா கை கொடுக்கும். ஆனா காளிக்கு மட்டும் அப்படி எதுவும் நடக்கலன்னு போதுதான்.
என்னுள் சங்கமமான உன் இதயம் சந்தனத்தின் தேரே என்னுள் சங்கமமான உன் இதயம் சந்தனத்தின் தேரே விடையே தெரியா புதிரில் தேங்கி நீ நிற்கின்றாய் பெண்ணே என் கண்ணான கண்ணே என்னுள் சங்கமமான உன் இதயம் சந்தனத்தின் தேரே இதுவரை ஏறிய படிகள் எல்லாம் சாதனை படியம்மா உன் பார்வையில் சாதனை படியம்மா புது புது உறவுகள் புரிதல்கள் வாழ்வினில் ஒளி தரும் சுடரம்மா ஆனந்தத்தின் பதிவுகள் எல்லாம் வாழ்க்கையின் வேரம்மா கனலாய் எரிந்திடும் உன் இரு விழியை துடைத்திடும் துயிலம்மா என்றும் துடைத்திடும் துயிலம்மா என்னுள் சங்கமமான உன் இதயம் சந்தனத்தின் தேரே இனி உந்தன் வாழ்க்கையின் இருளை போக்க பிறைமதி உண்டம்மா வானின் முழுமதி உண்டம்மா புது புது தேடல்கள் தெளிவுகள் இனி உந்தன் வாழ்க்கையின் நிழலம்மா ஆனந்தத்தின் ஆதாரங்கள் புதுமையில் தானம்மா அழகாய் வீசிடும் தென்றலில் தானே புயலொன்று உண்டம்மா என்றும் பெண்ணொரு புயலம்மா என்னுள் சங்கமமான உன் இதயம் சந்தனத்தின் தேரே என்ன இப்பெல்லாம் மெசேஜே வரதில்ல ரொம்ப பிஸியோ அடுத்த அல்வாமா ஆ, எழுதி எழுதி போடு போடு. இந்த பொங்கலுக்காவது உன் புருஷன் பாம்பேல இருந்து வருவார்ல ஆ? கண்டிப்பா அப்பா வருவாரு ஐயோ. வருவாரு கௌரி இன்னையில இருந்து உன்னையும் நாங்க தின சீட்ல சேர்க்கலாம்னு இருக்கோம் இந்தாங்க அதெல்லாம் வேணாக்கா தினம் கிடைக்கிற சம்பளத்துல இருந்து 50 ரூபாய் எடுத்து வச்சா போதுமே. திடீர்னு ஏதாவது அவசரம் வந்துச்சுன்னா சீட் எடுத்துக்கோ ஒரு தொகை மொத்தமா கிடைக்கும்ல கொஞ்சம் கொஞ்சமா தானே கட்ட போற அதானே. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம் ஏம்மா கௌரி சீக்கிரம் வந்து சம்பளத்தை வாங்கிக்க போய் சம்பளத்தை வாங்கிக்க. இந்தாம்மா கையெழுத்து போடு. இந்த கோமலா சொன்னதுதான் சரி. ஏதாவது அவசரத்தை வரும்போது மொத்தமா பணம் கிடைக்கும்ல, கண்டிப்பா சீட்டு போட்டுரு. எனக்கு மிலிட்டரி பென்ஷன் வரதுனால நான் சீட்டுலாம் சேர்றது இல்ல. அதை என்கிட்ட கொடுக்குறியா செல்லம்? பரவாயில்ல, நீயே வச்சுக்க. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பென்ஷன் வாங்கினதும் நான் உடனே மிலிட்டரி கேண்டீனுக்கு போயிடுவேன். ஒரு மாசம் கோட்டாவா எனக்கு ஒரு பாட்டில் ரம் கிடைக்கும். அது ஒண்ணுக்காக தானே நீங்க எவ்வளவு திட்டினாலும் உங்க காலையை சுத்தி சுத்தி வரேன். டேய், நான் மிலிட்டரி கேண்டீன்ல இருந்த காலத்துல ராத்திரில ஒரு ஆஃப் ரம்ம தண்ணி கலக்காம அப்படியே கடகடன்னு குடிச்சிருவேன். நாக்கு குளறதோ இல்ல தடுமாறி நடக்கிறதோ எதுவுமே ஆகாது. கூடவே பச்சை முட்டையை உடைச்சு பலக்குன்னு குடிச்சிருவேன். அதுக்கு டேய், உள்ள போற இந்த முட்டை பாகிஸ்தான் படம் மாதிரி இருக்கிற உள்ள இருக்கிற சரக்க வெடி வச்சா மாதிரி ஜீரணமாக்கிடும். என்ன பார்க்க பட்டாளக்காரங்க கூட்டமே வரும். எதுக்கையா? சரக்கு எடுத்துட்டு போய் வெளிய விக்கிறதுக்கா? வளராத. என்ன வச்சு பெட்டு கட்டுவாங்க தெரியுமா? அப்புறம் அப்படியே போற போக்குல ஒரு ஃபுல் பாட்டில உள்ள இறக்கிடுவேன்.
ஸ்டெடியா இருப்பேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? கப்பர் சிங்னு கூப்பிடுவாங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான வாழ்க்கையில உங்களுக்கு. கித்தனே குண்டு இருக்குது? 2 குண்டு இருக்கு. உனக்கு காட்டவா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க. போடா. ஆளே மூஞ்சியம் பாரு. ஒரு நாள் நீ உட்கார சேர்ல வெடி வைக்கிறேன் பாரு. பொங்கல் என்னைக்குமா வரும்? இந்த வாரம் கடைசிலடா. இந்த பொங்கலுக்கு அப்பா வருவாருல? வருவார்னு நினைக்கிறேன். நம்மளும் பொங்கல் வைப்போம்ல? நாம அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுறது இல்லடா. ஏமா அப்படி? அது அம்மாவுக்கும் செல்லத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அதனால தான். நீ தூங்குடா செல்லம். அப்பா எப்படிமா வருவாரு? அப்பா எப்படி வருவாருன்னு கேட்டேன். அப்பா வந்து நம்மளோட அந்த ஏரி இருக்குல்ல, அது வழியா நீந்தி 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 சீக்கிரமே பாருக்குட்டிய பார்க்க வருவாரு. இப்ப நீ தூங்குவியா என் தங்கம்ல? சமத்தா கண்ணை மூடிட்டு தூங்கு. அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. அப்பாவா? எங்க? ஏரியில நீந்திக்கிட்டே வந்திருக்காரு. வாமா வா, என் கூட வாயேன். அப்பா அப்பா அப்பா. சும்மா இரு பாரு. பாரு, அப்பாவை கூப்பிடமா? சும்மா இருங்கறல. அம்மா அப்பாவை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. தண்ணி. அப்பா இந்தாங்க லுங்கி. உங்களுக்கு நான் யாரும் தெரியலையா? நான் தான் உங்க பாருப்பா. ரொம்ப வலிக்குதாப்பா? வர மணி மாமா. நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? பயப்பட வேணாம். நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே இங்கிருந்து போயிடுவேன். மணி மாமா. சொல்லு பாருக்குட்டி. அப்பா வந்திருக்காரு பாம்பேல இருந்து. எப்போ வந்தாரு? இன்னைக்கு காலையில. உனக்கு என்ன வாங்கி வந்திருக்காரு? சரியா, நான் அப்புறம் பார்க்கலாம். அப்பா மணி மாமா என்கிட்ட கேட்டாரு, பாம்பேல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பாரு, அப்பா எடுத்துட்டு வந்த பேக் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சுலம்மா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். அம்மா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்ல? அம்மா இன்னும் என்ன ஸ்கூல்ல சேர்க்கல. ஏன்? இங்க பக்கத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஸ்கூல் இல்ல, அதனால தான். பிள்ளைங்களை படிக்க வைக்காம இருக்க கூடாது. அது நம்ம அவங்களுக்கு செய்யற ரொம்ப பெரிய பாவமாயிடும். பாரு, வா வா.
பாரு இங்க வாடி. அம்மா அப்பா தூங்குறாரு. அவர் தூங்கட்டும் விடு. வா. என்ன ராமண்ணன் காலாதால எல்லாரும் கையோட எங்க போறீங்க? உனக்கு விஷயமே தெரியாது. என்னாச்சு? நேத்து ராத்திரி ஒரு போட்டு கவுந்துடுச்சான். ஐயோ என்னாச்சு? ஒன்னாகல பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. ஆளுங்களுக்கு ஒன்னாகல தான் பார்க்க போறேன். அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம். பாரு குட்டி. ஆஹா, அப்பா வந்துட்டாரா? நம்ம போட்டு மணிதான் காலையில பார்த்தேன்னு சொன்னா. இன்னும் கொஞ்ச நாளாச்சும் இங்க இருப்பாரு இல்லம்மா? இருப்பாரு. அப்பா என்ன சொன்னாரு உன்னை பார்த்து? பாரு குட்டி. அவன் ஒரு பாகிஸ்தான் காரனா இருக்கும் போல இருக்கு. சாலே அராமி துஷ்மன். எனக்கு களரி வித்தை தெரியும்ல. நான் அவனுக்கு ஒரு பூட்டு போட்டு விட்டேன். பூட்டா? கத்திரி பூடி போட்டு அப்படியே பூட்டி விட்டுட்டேன்ல. அப்ப கூட இருந்தவங்க உங்களுக்கு பட்ட பேர் வச்சிருப்பாங்களே. தாரா சிங்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான வாழ்க்கை இல்ல உங்களுக்கு. கௌரி கௌரி கேள்விப்பட்டேன் பார்வதியோட அப்பா வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இனிமே நான் உன்னை எப்போ பார்த்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் உன் வீட்டுக்காருக்கு ஸ்வீட்லாம் நிறைய செஞ்சு கொடு. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எங்களுக்கும் கொடுத்து அனுப்பு. என்ன? சாயங்காலம் நான் அங்கதான் வருவேன். உன் வீட்டுக்கார பார்த்தாகணும். இப்படி கட்டுக்காம போனா எப்படி? அடிக்கடி என்னையும் கவனி. ஓ சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? நல்ல வேளை ஆள் இங்கதான் இருக்காரு. அந்த ஆள் சைஸை பார்த்தா இன்னொரு பாட்டில் கூட எக்ஸ்ட்ரா கேட்பான் போல இருக்கே. விஷயம் சைஸ்ல இல்லடா, உடம்பு தாங்கணும் என்ன மாதிரி. நான் சும்மா கொஞ்சம் தான் அடிப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாடா. आप कैसा है? मैं जनार्दन हूँ, रिटायर्ड सूबेदार मेजर है. मैं कई संगत के मेजर है, सेक्रेटरी है सुरेश. जब सुना पारू का पिता आया है, அதான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏ தமிழ்நாடு தேசிய வித் சைடு டிஷ் இருக்கு. இதெல்லாம் பாம்பேல கிடைக்கவே கிடைக்காது. நாட்டு சரக்கு. मेजर साहब मैं शराब नहीं पीता. ஐயோ कुछ पियो, டேஸ்ட் करो. அப்புறம் இது கருப்பட்டி போட்டு காய்ச்சினது. நல்ல மனுஷனா இருக்காரு. சரக்கு வேணாங்கறாருல, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அது வந்து அப்படியே அறிமுகப்படுத்திக்கிட்டு போலான்னு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நாங்க கிளம்புறோம். ठीक है साहब. मैं जाता हूं. तू माता हूं. ஆத்தாவை பத்தி பேசாதடா. ஏடாடே, இனிமே இந்த பாட்டில் என்னடா பண்றது? நம்மளே குடிச்சிக்கலாம். ஹே பாடலாம். ஹே ஆடலாம். ஹே ஆடுவே. ஹே உன்னை கவுத்து போட்டு மிதிக்க. ஹே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி பேச வரும் யா. தலைகீழ நின்னாலும் உனக்கு ஹிந்தி பேச வராதுடா. பாரு இந்த மாதிரி தான் பிடிக்கணும். சரிப்பா. தூண்டில ஆட்டாம பிடிக்கணும். பாரு இந்த இப்போ நீ பிடி. பாரு கூப்பிடுறா பாரு. என்னம்மா? இல்ல நான் வர மாட்டேன். சொன்னா கேளு. வா போலாம். வா. வான்னு சொன்னா வரணும். ஒழுங்கா வா. அவ என் கூட இருக்கட்டும் விடு. சரியா பாரு? நீ கிளம்பு. இல்ல அவளை இங்க விட்டு சரி வராதா. பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். பாரு தண்ணில எல்லாம் இறங்க கூடாது. சரியா? வரும்போது முடிஞ்சா எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரியா? இந்த பக்கம் போடு. இரு அப்ப சொல்லி தரேன். அப்படிதான். அப்படியே ஆட்டாம பிடிக்கணும். சரியா? ஐயோ டேய் கணக்குல ஷார்டேஜ் வருதேடா. கணக்கு தானே, ஒரு இடத்துல ஏறும் ஒரு இடத்துல இறங்கும். டேய் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கணக்கு வழக்கு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும். இல்லன்னா பிரச்சனை தான் வரும். என் வாய கலர். கௌரி அவர் நல்ல மனுஷனா இருக்காரு. டேய் இந்த கலிகாலத்துல தண்ணி அடிக்காதவங்க கிடைப்பாங்களாடா? நிஜமாவே ஒரு தங்கமான மனுஷன்.
அவர் கூட உட்காந்து பேச முடியலனாலும் ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹிந்தியில பேச முடிஞ்சது. ஆமா 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 அவர் பேசுறது எங்களுக்கு புரியல, நாங்க பேசுறது அவருக்கு சுத்தமா புரியல. அப்புறம் எப்படி நாங்க வேலையை பாக்குறியா? பேப்பர் பேப்பர் 99 கொடு. 100. கயர் ஃபேக்டரியில் ஒரு ஆண் படுகொலை. கயர் ஃபேக்டரிக்கு வேலைக்கு வந்த பெண்ணை காதலித்த அந்த கயர் ஃபேக்டரியின் ஏண்டா நல்ல விஷயமா படிக்க மாட்டியா காலங்காத்தால? குழந்தைகளை கடத்தும் கும்பல் இப்பொழுது தமிழ்நாட்டில். கேரளாவிலிருந்து சில கும்பல் இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவி குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் பிச்சை எடுக்க வைப்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். ஏண்டா நல்ல நியூஸாவே படிக்க மாட்டியாடா? உன் கண்ணில் இந்த மாதிரி நியூஸ் தான் மாட்டுமா? பேப்பர்ல போட்டிருக்கிற தானே அப்படி ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. பார்த்தாலும் இம்சை பண்ணு. ஐயோ, என்னாச்சு கௌரி? என்னாச்சுமா? என்ன உடம்பு சரியில்லையா? மருந்து ஏதாவது வாங்கிட்டு சொல்லவா? இன்னும் உங்க 2 பேருக்கும் விஷயம் புரியலையா? மருந்தெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆளுதான் இங்க இருக்காளே தவிர மனசு பூரா அங்கதான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் வந்திருக்காருல்ல. மனுஷன் உண்மையிலேயே தங்கமான மனுஷன். சார், இன்னைக்கு நான் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டா. எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? நீ கிளம்புமா, கிளம்பு. போ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா. போயிட்டு வாமா. அவங்க வீட்டுக்கார பார்க்கணுமே, அப்படியே பாகுபலி மாதிரியே இருக்காரு. டெய்லி ஜிம்முக்கு போவார் போல இருக்கு. நம்மளால அதெல்லாம் முடியல. நேத்து நைட் என் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். திருந்தவே மாட்டான் போல இருக்கேன். அக்கா, எனக்கு இந்த கொடு. சரியா எழுது. அடுத்தது இ ஈ ஈ அப்படிதான். பாரு, அம்மா அப்பா எனக்கு ஸ்லேட் வாங்கி கொடுத்தாரு. போட்ல பொருள் விற்கிற ஆள்கிட்ட இருந்துதான் ஸ்லேட்டும் பல்பும் வாங்கினேன். பாக்கெட்ல கொஞ்சோண்டு பணம் இருந்துச்சு. ஈரமா இருந்ததை காய வச்சு கொடுத்தேன். இனிமே நீயே எழுதி படிக்கணும், சரியா? நீங்க யாரு? எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? எனக்கு தான் பேர் வச்சாச்சே, பாருவோட அப்பா. பயப்பட வேண்டாம். நான் யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக இங்க வரல. நான் வந்த மாதிரியே திரும்ப போயிடுவேன். முடிஞ்சா நாளைக்கே கிளம்பிடுவேன். ஒன்று கேட்கவா? நம்ம பாருவோடைய அப்பா எங்க? பாரு இது வரைக்கும் அவ அப்பாவை பார்த்ததில்ல. பாம்பேல இருக்காரு. இந்தா பார்த்து எழுது. அம்மா நான் எழுத கத்துக்கிட்ட பாத்தியா? படிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கா. விடிஞ்சது ஸ்லேட்டோட வந்துட்ட பாரு. பாரு போலாம். இல்ல நான் அப்பா கூட இருக்க போறேன். இன்னைக்கு அப்பா எனக்கு ஏபிசிடி கத்து தர போறது தெரியுமா உனக்கு? இந்த கயிறு ஃபேக்டரிக்கு போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிரைவேட்ங்கிறதுனால 50 கட்டுக்கு 150 ரூபா தான் கிடைக்கும். அடுப்படியில சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாரு நான் கிளம்பவா?
கரெக்டா எழுதணும் சரியா? சரிப்பா. காட்டு பார்க்கலாம். ஆ ஆ இ ஈ ஆ. டேய் இங்க பாரு, உங்ககிட்ட நான் கடைசியா சொல்லிக்கிறேன். உன்னோடது மாதிரியே இங்க நிறைய கயிறு கம்பெனிங்க இருக்கு. எதுக்கு அவனை பாக்குற? இங்க பாரு, எனக்கு 30ஆம் தேதிக்குள்ள லோடு வரலன்னு வச்சுக்க, இதோட நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என் நிழல் கூட இந்த பக்கம் வராது. ஐயோ சார், நான் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான் சார். மழை வெள்ளம்னு வந்ததுனால போன மாசம் லோடு லேட் ஆயிடுச்சு. இந்த தடவை கரெக்டா வந்து சேர்ந்துரும். அப்புறம் செக்கை கொஞ்சம் சீக்கிரமா பாஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்க சார். ஒவ்வொரு மாசமும் செக் கேட்கும் போது மட்டும் 32 பள்ளியும் காட்டுறேன்ல, லோடு அனுப்ப சொன்னா நோவுது. சரி, நான் பாக்குறேன். நன்றி சார். இந்த ஆள் வேற எங்கேயா போயிடுவாரோ? எங்கடா போறான்? சும்மா நம்ம கிட்ட பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான். நம்மளை விட கம்மியான ரேட்ல யாரா இந்த ஊர்ல தராங்க? ஆனா இந்த தடவை நம்ம கரெக்ட் டைமுக்கு லோடு கொடுத்தோம். என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பொண்ணையாச்சும் ஒழுங்கா வேலை செய்ய விட்டா தானே. ஹலோ ஷீலா, என்னம்மா திடீர்னு? சொல்லு. ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துங்களேன். ஹலோ, எனக்கு சிக்னல் கிடைக்கல, அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, அப்பாக்கு சிலி தாண்டி எப்படி விளையாடுறதுன்னு கத்து கொடுத்துட்டேன். சும்மா போர் அடிச்சதா? 3 முடிஞ்சிச்சுல? கோட்டை மிதிச்சிட்டீங்க நீங்க. இந்தா, இப்ப நீ விளையாடு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத செலவில்ல? நான் இப்போ கௌரிக்கு ரொம்ப பாரமாயிட்டானோ? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பாரமா தெரியல. பாரு, அது கீழே கை வெட்டி இருமா. வெயின்னு சொல்றல. பாரு, பாரு குட்டி. அப்பா கூப்பிடுறாரு. என்னங்கப்பா? வெளியே வாடா தங்கம். என்ன சொல்லுங்கப்பா? நான் இன்னைக்கு போலான்னு பாக்குறேன் கௌரி. எங்க போறீங்க? அப்பா வேலைக்கு போக வேண்டாமா? வேணாம்ப்பா, வேலைக்கெல்லாம் போக வேணாம். அப்பா போயிட்டு உடனே வந்துடுறேன், சரியா? அப்பா போகாதீங்க. அப்பா சொல்றது கேளுமா. பாரு, சீக்கிரம் வந்துருவேன். வேலைக்கு தானே போறாரு, நீ வா. பாரு, என்ன இது? அழுவாத, சொல்றது கேளு. கொஞ்சம் இவ்வளவு பிடி. பாரு, விடு. சொன்னா கேளுமா, விடு அவரை. அப்பா சொல்றது கேளு. பாரு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெளியே போ. சொல்றது கேளுமா. சொல்றது கேளு, விடு அவரை. சொல்றல. பாரு, ஐயோ, என்னாச்சு? பாரு, பாரு, நீ உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஒண்ணு இல்ல, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. பாரு, குட்டி, சலோ, அப்பா பாரு. இங்க பாரு, என்ன பாரு. பாரு, 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 கண்ணை தர, கண்ணை தரடா. ஒண்ணு இல்ல, நான் போலாமா? நல்லா ஜுரம் அடிக்குது இவளுக்கு. ஜுரம்? மாத்திரை ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்லம்மா.
சொல்லிடலாமா? அழுவ கூடாது. காட்டு. கொஞ்சம் தண்ணி குடி. பாத்து இவளை கொஞ்சம் தூங்க வை. பாத்து. நான் இவளை தூங்க வைக்கிறேன். அப்பா போக மாட்டாரு. நீ நிம்மதியா தூங்கு. குழந்தைக்கு இப்போ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க பாருவோட அப்பாவாவே இருங்களேன். அவளோட அப்பா இப்ப உயிரோட இல்ல. அது இன்னும் என் பொண்ணுக்கு தெரியாது. செல்லோ, பரு, அப்பா இங்கதான் இருக்க. அப்பா எங்கேயும் போகலாமா? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியா? அழக்கூடாது. என் பாருக்குட்டியை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். படுத்துக்கோ. தூங்கு. நல்ல புள்ள. தூங்கு. கண்ணு மூடி தூங்கு. அப்பா எங்கேயும் போக மாட்டேன். ஏனோ என் உள்ளம் உன்னிடம் தேடி தேடி வருகிறதே. உன்னுள் என்னை தேடி இருவிழி இங்கும் அங்கும் அலைகிறதே. உன்னிடம் தேடி தேடி வருகிறதே. உன்னுள்ளே என்னை கலந்து இளமையின் ராகத்தை என்னுள்
காதல் பிணைந்து விரகத்தின் வேகத்தை என்னிடம் காட்டுகிறாய். வானின் மேகங்கள் பூமி மீதுதான் வண்ண நீர் கோலம் வரைகிறதே. வானின் வானவில் எந்தன் மேனில் வந்து சேர்ந்ததென்ன மாயமோ? அங்கம் ரெண்டும் இனி சங்கமிக்கின்ற சமயமோ? ஏனோ என் உள்ளம் உன்னிடம் தேடி தேடி வருகிறதே. உன்னுள் என்னை தேடி இருவிழி இங்கும் அங்கும் அலைகிறதே. யார் நீங்க? இறந்துட்டேன்னு நினச்சிட்டல. அப்படித்தானே நியூஸ்லயும் வந்துச்சு. நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. இப்படி ஒரு இடத்துல கையில குழந்தையோட எத்தனை நாளைக்கு தான் தனியா வாழ முடியும்? இல்ல என்னோட இந்த வாழ்க்கையில நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் ஜெயில இருக்கும்போது என் மனசு முழுக்க இங்கேதான் இருந்துச்சு. நீயும் என் பொண்ணும் எனக்காக காத்துட்டு இருப்பீங்கன்னு தோணுச்சு. உள்ள இருக்கிறது யாருன்னு நான் கேட்க மாட்டேன். என்ன யாருன்னு கேட்டா ஏதோ வழி தவறி வந்தவன்னு சொன்னா போதும். கடைசி ஒரு தடவை என் பொண்ணு முகத்தை பார்த்தா மட்டும் போதும்.
நல்லா நான் வரேன். என்னாச்சு? குழந்தையோட வெளியே இருக்கு. பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. அதான் தூங்க வச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வெளியே படுத்துக்கிறேன். அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. அப்புறம் இந்த வாசப்படி தாண்டி உள்ள வரணும்னு நான் இன்னைக்குமே நினைச்சதில்லை. ஐசக்கு போலாம், வர்றியா? Gun salute! Present! Up! Guards, sloop up! Guards, order up! ஐசக் தாமஸ் சார். சார், இவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த ஐசக் தாமஸ். JNEயோட ப்ராடக்ட் சார். PhD இன் எக்கனாமிக்ஸ். இந்த தொழிலாளர் சங்கங்களோட வளர்ச்சிக்காக ஜீவன் வளர்த்து விட்டு இன்னொரு முட்டாள் தான் சார் இவன். சத்தீஸ்கர்ல மட்டும் இல்லை சார் இவங்களோட ஆப்ரேஷன். அப்புறம் ஆந்திரால 2 MLAக்களை வெடி வச்சு கொண்ட கேஸ் இருக்குல்ல, அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவனே இவன் தான். நெக்ஸ்ட் சுதேவன் சார். சுதேவன் ஐசக்கோட ரைட் ஹேண்ட் இவன். இவனும் ஐசக் மாதிரியே தான். நெக்ஸ்ட் ராமபிரசாத் சார். சார், ராமபிரசாத், ஐசக், சுதேவன் இவங்க 3 பேரையும் சத்தியமங்கலத்தில் வச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. அந்த என்கவுண்டர்ல
பக்கம் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் அவனை போய் பிடிக்கிறேன். Track team, follow. All men follow up. Move. சார், அந்த என்கவுண்டரில் இந்த ராமபிரசாத் இறந்து போயிட்டான். சுதேவனும் ஐசக்கும் அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இது இன்டர் ஸ்டேட் கேஸுங்கிறதால கர்நாடகா போலீஸும் ஐபிஎம்மும் சேர்ந்து நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு இதை கைமாற்றி விட்டுட்டாங்க. பார்டரில் சஸ்பெக்டை நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணதால சுதேவனோட ஒரு காலை நம்ம ட்ரேஸ் பண்ணோம். அதிலிருந்து சுதேவன் ஸ்டேட்டை விட்டு வெளியில் போகலன்னு தெரிஞ்சுது. ஆனால் ஐசக்கை பற்றி எந்த தகவலும் தெரியல. பட் ரீசெண்ட்லி சுதேவனோட ஒரு கால் லோக்கல் ஏரியாவுக்கு வந்துச்சு. அங்கே அவன் யாரை கான்டாக்ட் பண்ண? சார், நான் அதை சொல்கிறேன் சார். இந்த ஐசக் பதுங்கி இருந்த வீட்டில் சுதேவன் அவனை வந்து நேரில் பார்த்துருக்கான். அங்கிருந்து அவன் திரும்பி நாகர்கோவிலுக்கு போகும்போது தான் நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணோம் சார். நீ அதை பார்த்து எழுதுமா? இப்போதைக்கு நம்ம சேஃபா இருக்கும். சரி, ஆனா இப்படி இருந்துட முடியாது. வேணும் நான் பார்த்தேன். நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போறதுக்கு போட் எடுத்துட்டு அண்ணன் வந்துருவாரு. என்ன புரிஞ்சுதா? என்ன? சரி, நான் வரேன். ஏய், மறந்துடாத. அப்பா, ஓகே, குட் ஜாப் சார். வாட் அபவுட் கௌரி? இன்ட்ரோகேஷன் முடிஞ்சதா? சார், முடிஞ்சிருச்சு. சார், நம்ம நினைக்கிற மாதிரி ஐசக் இல்ல, காலின்றவர் தான் கௌரியோட புருஷன்றது விசாரணையில தெரிய வந்துச்சு. சேனாதிபதியை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. சமீபத்துல தான் பெயில் இருந்தாலும் வெளியே வந்திருக்கான். போலீஸ் ரெக்கார்ட்ல என்ன சொல்லுதுன்னா, ரிலீஸ் ஆன அன்னைக்கே ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ரிப்போர்ட் சொல்லுது. சார், காளிதாஸோட பரோல் ஒரு பிளான்ட் அட்டெம்ப்ட் சார். ராமானுஜம் அசோசியேட்ஸோட வித்யாதரன் ராமானுஜம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிரெயின். ஐ திங்க் ஸோ ஃபனி. இப்படி உங்க முன்னாடி நான் வந்து நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. We don't find it funny. ஓஹோ. என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிளானது தெரியும்ல உங்களுக்கு. ராமானுஜம் அசோசியேட்ஸ், அங்கே சுப்ரீம் கோர்ட் சாலிசிட் ஜெனரல்ல இருந்து எங்க கீழே வரைக்கும். இனி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏய், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இது எங்களோட வேலை தானே. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை சொல்லிட்டீங்கன்னா சார், நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எங்களை மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி ஆளுங்களுக்கு போலீஸோட 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டில் நம்பிக்கை இல்லை. எங்கள் ட்ரீட்மெண்ட்டே வேற. மிரட்டுறீங்க போல இருக்கு சார். இந்த சிங்கத்தோட வாயில கையை விட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு நீங்க இப்ப மிரட்டுறது. டேய், சிங்கத்தை ஏன்டா அசிங்கப்படுத்துற? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு கழுதடா. நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அப்போ சொல்லு, வித்யாதரன் ராமானுஜம். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த குற்றவாளிகளும் குற்ற செயல்களும் அதிகமாச்சுன்னா தான் எங்களை மாதிரி ஆளுங்க பொழப்பு நடத்த முடியும். அப்புறம் இந்த செய்யற வேலைக்கு அவுட் ஆஃப் த வே பேமெண்ட் கிடைக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். பரோல் வாங்கி தந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கும் நான் உங்க கூட இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தேவைப்படும். எவ்வளோ? 150.
யார் அது? அந்த காளிதாஸ், where is he now? They have the exact information from the jailer. காளிதாஸ் பரோல்ல வந்த அன்னைக்கு ராத்திரியே ரயில்வே ட்ராக்ல காளிதாஸோடதுன்னு சொன்ன அந்த பாடி கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஏறினதுனால சின்ன பின்னமாகி போன உடல் யாருதுன்னு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. கிடைச்ச பாடி காளிதாஸ் பாடியாக தான் இருக்கும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ அதெல்லாம் அவங்க கெஸ்ஸிங் மட்டும்தான் இல்லை? செத்தது காளிதாஸ் தானே உறுதியாக சொல்ல முடியும்? உங்களுக்கே நல்லா தெரியும், இதெல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் டீல் பண்ண கேஸு. அவங்க தந்த ரிப்போர்ட்ஸை வச்சு ஜெயில் சூப்பரண்டுங்கிற முறையில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, நீங்கள் கான்விக்ட் ரெஜிஸ்டரை கூட செக் பண்ணவே இல்லை, ஈவன் தம்ப் இம்ப்ரெஷன். ரைட்? நான் ரிட்டையர் ஆகி நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் பழசெல்லாம் கிளறி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. காளிதாசை தேடுற எங்களோட பயணம் எங்களை கொண்டு போய் சேர்த்தது மங்களாபுரத்துல. காளிதாஸ், காளிதாஸ், எங்களுக்கு சில கேள்விகளுக்கான பதில்கள் தேவைப்படுது. கௌரி கிட்ட நாங்க கேட்ட கேள்விக்கான பதில் வேணும். நான் இன்னும் உயிரோட இருக்கங்கிறதுலயே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு சார். காளிதாஸ், நீ சொல்றதுதான் உனக்கு நல்லது. சொல்ற சார், ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே காளிதாஸை வெட்டி பழிக்கு பழி வாங்கின நினைப்புல எஸ்டேட் ஓனர் சேனாதிபதியோட பசங்க பக்கத்துல இருந்த ரயில்வே ட்ராக்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது வழியா வந்த காட்டுவாசிங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த காளிதாஸை காப்பாத்தி பக்கத்துல இருக்க வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதே ராத்திரி அதே ரயில்வே ட்ராக்ல 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வேற ஸ்டேட்ல இருந்து வந்த ஒரு தொழிலாளி ரயில்வே ட்ராக்ல விழுந்து தற்கொலை பண்ணிருக்காரு. அவரோட பாடியை தான் காளிதாஸ் பாடின்னு போலீஸ் ரெக்கார்ட்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு. We have collected all the documents, sir. பல மாசமா சிகிச்சையில் இருந்த காளிதாஸ் உடம்பு கொஞ்சம் சரியானதும் கௌரியை பார்க்கறதுக்காக திரும்பவும் அங்க வந்திருக்கான். புதிய தலைமையில பிரதாபன் எழுதின புது கட்டுரையை அடிப்படையா வச்சுதான் காளிதாச பத்தின கூடுதல் தகவல்களை நம்மளால திரட்ட முடிஞ்சது. ஆமா, அந்த ஐசக் எப்படி கௌரி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான்? சார், என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்ச ஐசக் இந்த ஊர்ல இருக்கிற வேணுவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வர வழியில தான் அந்த ஆள் வந்த போட்டு விபத்துக்குள்ளாயிருக்கு. அதோட ஃபுல் டீடைல்ஸும் நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம் சார். சார், புதிய தலைமை எடிட்டர் வேணுவையும் அவரோட மனைவி காலேஜ் லெக்சரர் சூசன் தாமஸையும் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். முக்கியமாக அவங்களோட ஃபோன் கால்ஸ்.
கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி சூசன் தாமஸ் பேர்ல வாங்கின சிம் கார்டு. அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தது சுதேவன் தான். அந்த நம்பருக்கு ரெகுலரா வந்துட்டு இருந்த கால்ஸ் சூசன் வேணு 2 பேரோட பழைய நம்பர்ல இருந்து தான். சைபர் செல் ஹெல்ப்போட அந்த நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது சுதேவனை நம்மளால லொகேட் பண்ண முடிஞ்சது. நீங்க புதிய தலைமை எடிஷனை ஸ்டாப் பண்ணி 4 மாசம் ஆக போதில்ல. அதுக்கப்புறம் உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் எங்களோட சர்வே லிஸ்ட்ல தான் இருக்கு. இது ஒரு குடிமகனோட சுதந்திரத்துல தலையிற மாதிரி இல்ல. இளைய தலைமுறையோட சுதந்திரத்தையே கேள்விக்குறியாக்குறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது எங்க வேலை தானே. யாரோட சுதந்திரம்? யாருக்கு கிடைச்சது சுதந்திரம்? நீங்க லெக்சரர் தானே? உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஆன்டி பாலிடிக்ஸ் கத்து கொடுக்குறீங்களா? இது ஒண்ணு ஆன்டி பாலிடிக்ஸ் இல்ல. You have to cooperate with us. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க போல இருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் போட்டிருக்கு. அதை நீங்க படிச்சா நல்லா இருக்கும். We will wait till sunrise. சார், இந்த கௌரி தங்கி இருந்தது பத்தரக்கோட்டையில் இருக்கிற ஒரு தனிமையான வீட்டில். அந்த இடம் தாமோதரன் ஐயரோட மனைவி லீலாவதி பேர்ல தான் இருக்குன்னு ரெக்கார்ட் சொல்லுது. அங்க இருக்கிற ஒரு கயிறு ஃபேக்டரியில தான் கௌரி 3 வருஷம் வேலை செஞ்சது. ஐசக்கோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமா அவளை அந்த வேலையில இருந்து தூக்கிட்டதா கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே அந்த ஐசக் யாருன்னு தெரியாம தான் கௌரி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா. சார், தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களாங்கிறதெல்லாம் அது கோர்ட் முடிவு பண்ணிட்டோங்கிற. We will go for an arrest. Call her. இந்த உலகத்தோட பார்வையில நான் ஒரு தீவிரவாதி ஐசக்கோட மனைவியா இருக்கேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவோயிஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றவாளி, கட்டின புருஷனை விட்டுட்டு வேற ஒரு ஆண் கூட தொடர்பு வச்சுக்கிட்ட பொண்டாட்டி, ஒரு விதவையா நான் தவிச்சிட்டு இருக்கிறப்போ அப்பாவை எப்போ பாப்போன்னு என்னோட குழந்தை தவிச்சிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ திடீர்னு வந்த ஒருத்தரை தான் சொந்த அப்பாவை நினைச்சு அவ தலைக்கால் புரியாம சந்தோஷமா இருந்தப்போ அவர் உன் அப்பா இல்லைன்னு என்னால சொல்ல முடியல. நான் அவருக்கு அங்க தங்க ஒரு இடம் கொடுத்தனே தவிர அவர் யாருன்னோ எங்க இருந்து வந்தாருன்னோ ஒரு விவரமும் தெரியாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் அவர் பாதுகாப்பா இருப்பாருன்னு நம்பிக்கை வந்ததோ அவரை நான் என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டேன். இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் புருஷன் திரும்பி வந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. சட்டத்தோட பார்வையில நான் ஒரே ஒரு தப்பு செஞ்சிருக்கேன். நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன். எனக்காக பழியை ஏத்துக்கிட்டு என் புருஷன் தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த உண்மை எல்லாம் சொல்லி எந்த தண்டனையை வேணாலும் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். சார், காளிதாஸ் தான் கௌரியோட ஹஸ்பண்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேனாதிபதியை கொன்னது இவங்க தானே அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை நீங்க கேட்டீங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த 2 கேஸையுமே ரீஓபன் பண்ணலான்னு தான் தோணுது. எஸ்ஏபிக்கு முன்னாடி கௌரி ஒரு மாவோயிஸ்ட் இல்ல. எஸ் சார். அவங்க கையில இருந்து எந்த ஆயுதங்களும் எந்த ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல. ஐசக்கோட முழு விவரம் தெரியாம அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது தான் அவங்க செஞ்ச தப்பு. சார். சார், அந்த மர்டர் அந்த சூழல்ல ஒரு போலீஸ் என்ன செய்வாங்களோ அதைத்தான் இந்த லேடியும் செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? இது எனக்கு தப்புன்னு தெரியல. சாரி சார், குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் தான் போலீஸ் அதுக்கு பொறுப்பு. அதுக்கப்புறம் நீதித்துறை தான் முடிவெடுக்கணும். நாம தலையிட முடியாது. அரெஸ்ட். ஜோசப், குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றது மட்டும் போலீஸோட வேலை இல்லை. குற்றம் நடக்கும்போது அவங்களோட மனநிலை, சூழ்நிலை, இதையும் நம்ம கவனிச்சாக்கணும். இப்போ விமன்ஸ் எம்பவர்மெண்டோட காலம். சார், தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஆயுதத்தை எடுக்கிற எந்த ஒரு பொண்ணையும் தண்டிக்கிறதுக்காக இல்லை, காப்பாத்துறதுக்காகத்தான் இங்க ஒரு சட்டம் தேவைப்படுது சார். சார், தான் செய்யாத குற்றங்களுக்காக ஏராளமான கஷ்ட நஷ்டங்களை பார்த்த வாழ்க்கை தான் கௌரியோடது இல்லைங்களா? தன்னை விபச்சாரின்னு ஒதுக்கி தள்ள இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி அப்பா இல்லாம தவிக்கிற ஒரு பொண்ணை, ஒரு சின்ன குழந்தைய தன்னந்தனியா வளர்த்துருக்காங்க சார். தாய்ப்பாசங்கிறது இதுதான் சார். ஸோ வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன் சார்? ஜோசப் சொன்ன மாதிரி நாம கௌரி அரெஸ்ட் பண்ணலாம், வேணும்னா பண்ணலாம். பட் லெட் ஹர் கோ ஃப்ரீ.
ஐசக் கைது வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஐசக்குடன் தொடர்பில் இருந்ததாக கருதப்பட்ட கௌரி என்ற பெண் வழக்கிலிருந்து தஞ்சாவூர் விவசாயியான சேனாதிபதியை கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணியான கௌரியை போலீசார் விடுதலை செய்தனர். இந்த அதிகாரத்தை காவல்துறைக்கு தந்தது யார்? இதை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வேணா கௌரி நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு ஆதாரங்கள் சாட்சியா இருக்கு. ஆனா இனிமே பத்திரிகை மற்றும் மீடியாவோட சதுரங்கத்துக்குள்ள கௌரி வெறும் கௌரி இல்ல, மாவோயிஸ்ட் கௌரி. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் தேவைப்படாதுங்கிறது தான் காலங்காலமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல பேரோட குமுறலா இருக்கு. மாவோயிஸ்ட் கௌரியோட வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பமாகுது.